வணக்கம் நண்பர்களே. தடைகளை விட சரித்திரமடை சேனலுக்கு உங்களை வரவேற்பதை பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு ஒரு மத்திய கவர்மெண்டோட ஒரு அருமையான ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய கவர்மெண்ட் விவசாயிகளுக்கான ஒரு அருமையான ஸ்கீம். இது விவசாயிகளுக்கு சோலார் பம்ப் செட் அமைக்க ஒரு ஸ்கீம் இருக்குது. மானியம் தராங்க, 60% மானியம் தராங்க. அந்த ஸ்கீம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ என்னென்ன கவரம்னா, அந்த ஸ்கீம் நேம் என்ன, அதனுடைய பயன்கள் என்ன, அது என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், இந்த ஸ்கீமோட நோக்கம் என்ன, இன்னும் மேலும் பல தகவல் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போடுற இந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வேணும்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு வேற ஏதோ ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் அப்கமிங் வீடியோவில் அந்த வீடியோ பற்றி போடுறேன். வாங்க ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கீம் நேம் என்னன்னு பார்க்கலாம். வாங்க, இந்த ஸ்கீமோட நேம் என்னன்னா பிரதான் மந்திரி கிஷான் உர்ஜா சுரஜா ஏவன் உத்தன் பாபியான். இதுதான் இந்த ஸ்கீமோட நேம். அதாவது ஷார்ட் ஃபார்ம்ல பிஎம் குஷம் வாங்க. இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருதுன்னா, புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் அந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி, MNRE அந்த டிபார்ட்மெண்ட் கீழே இந்த ஸ்கீம் வருது. இந்த ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்களா, மார்ச் 2019 MNRE ஸ்டார்ட் பண்ணிச்சு. MNREனா புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க அமைச்சகம் இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணப்படுது. இது இந்த விவசாயிகளுக்கு சாகுபடிக்கு சூரிய ஒளி நீர்ப்பாசன பம்புகளின் நிறுவனம் மானியம் அளிக்குது. இந்த ஸ்கீம்ல அமைச்சோம். ஒவ்வொரு விவசாயிக்கும் குழாய் கிணறுகள் மற்றும் பம்பு செட் அமைக்க 60% மானியம் வழங்கப்படும். அவர்கள் மொத்த செலவில் 30% அரசாங்க கடன் தரும். 60% மானியம் பிளஸ் 30% கடன் தராங்க. நம்ம 10% நம்ம ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். வெறும் 10%, அதாவது 1 லட்ச ரூபா இருந்தா 60,000 மானியமும் 30,000 கடன் தராங்க. நம்ம 10,000 இன்வெஸ்ட் பண்ற மாதிரி வரும். நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமோட நோக்கம் என்னன்னு பார்க்கலாங்க. அதிநவீன தொழில்நுட்பத்தை நமது விவசாயிகளுக்கு கிடைக்க செய்வது, விவசாயத்திற்கு டீசல் நீக்கப்பட்ட நீர்ப்பாசனத்திற்கான ஆதாரங்களை வழங்குவது, சோலார் பம்புகள் நம்ம விவசாயத்துக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் மற்றும் மின்சார செலவு குறையும். நெக்ஸ்ட் விவசாயிகளுக்கு தங்கள் வருமானத்தை அதிகரிக்க கூடுதல் மின்சாரத்தை நம்ம அரசாங்கத்தை வைக்கலாம். சோலார் பம்பு இதெல்லாம் மின்சாரம் வருது இல்லை, நமக்கு போக நம்ம அது திரும்ப அரசாங்கத்தை சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்கீம் 3 பிரிவா பிரிச்சுக்கிறாங்க. அதாவது கூறுகள், கூறு ஏ, கூறு பி, கூறு சின்னு 3 தான் பிரிச்சுக்கிறாங்க. ஒவ்வொன்றையும் பற்றி பார்க்கலாம். கூறு ஏல மொத்தம் 10 ஜிகாவாட் கிரிட் இணைக்கப்பட்ட ஸ்டீல் மவுண்ட் அளவாக்கப்பட்ட சோலார் லாரிகள் மற்றும் பிற புதுப்பித்த ஆற்றல் அடிப்படையான மின் உற்பத்தி நிலையங்கள் நிறுவப்படும். 10 ஜிகாவாட்டுக்கு மின் உற்பத்தி ஆலைகள் நிறுவனத்து. அது எவ்வளவுக்குன்னா 500 கிலோவாட் முதல் 200 மெகாவாட் வரைக்கும் அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. கூர் பியில் 7.5 HP தனிப்பட்ட திறன் மற்றும் 17 லட்சம் தனித்த சோலார் பம்புகள் நிறுவனது. 17 லட்சம் இலக்கில் வச்சுக்கிறாங்க. 7.5 HP கெப்பாசிட்டி கொண்ட சோலார் பம்பு. குரூப் சியில் அதே 7.5 திறன் கொண்ட சோலாரிஸ் 10 லட்சம் கீழ் இணைக்கப்பட்ட விவசாய பம்புகள் நிதியுதவி இதெல்லாம் நிதி வைக்கிறாங்க. குரூப் ஏ, குரூப் சி, குரூப் பி நம்ம அப்ளை பண்ணும்போது தனியாக தான் இருக்கும். நம்ம அதுக்கு அப்ளை பண்ண முடியும். குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி. அது மெயின் கடைசியாக மெயின் வெப்சைட் லிங்க் தரேன், அதில் உள்ள போய் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு இதை பற்றியும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதில் அடுத்து நன்மைகள் பார்க்கலாம் வாங்க. மொத்தம் 28,050 மெகாவாட் உற்பத்தி செய்யறது இலக்கு வச்சிருக்கவங்க. அரசாங்கம் 60% மானியம் தராங்க, 30% கடமும் தராங்க. அதனால மொத்த செலவுல அந்த 10% விவசாயிகள் பார்த்து கொள்ள மாதிரி வரும். அதிநவீன சோலார் பம்புகள் 720 மெகாவாட் கொண்டிருப்பதால் நீர்ப்பாசனம் மேம்படுத்தப்படுகிறது. அடுத்தது ஆலைகள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் கூடுதல் மின்சாரத்தை நேரடியாகவோ அல்லது நமது அரசுக்கு விற்பனை செய்யும் வாய்ப்பை விவசாயிகளுக்கு வழங்குகிறது. எக்ஸ்ட்ரா மின்சாரத்தை நம்ம அரசுக்கு சேல்ஸ் பண்ணிக்கலாம். அதனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் கிடைக்குது. அது இல்லாமல் கிராமப்புற நிலம் வச்சிருப்ப தரிசு நிலம் வச்சிருக்கவங்களுக்கு சோலார் ஃபார்ம் அமைக்கிறதுனால அவங்களுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் கிடைக்கிது. இதனால சாகுபடி நிலங்களில் குறைந்தபட்ச உயரத்திற்கு மேல் நம்ம சாகுபடி நிலங்களையும் நம்ம சோலார் பேனல் பண்ணிக்கலாம். அதனால 2 வருமானம் கிடைக்குது. கீழே நம்ம சாகுபடி பண்ணிக்கலாம், மேலே சோலார் பேனல் மூலமும் ஒரு வருமானம் கிடைக்குது. 2 வருமானம் கிடைக்குது. அதுவும் ஒரு பெனிஃபிட் தான், அது ஒரு நன்மை தான் நம்மளுக்கு. அடுத்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றலில் பயன்பாடு அதிகரிப்பதை உறுதி செய்து பண்ணைகளில் ஏற்படும் மாசு கட்டுப்பாடு தணிக்க உதவுகிறது. சோலார் பேனலால மாசு கட்டுப்பாடு தடுக்க முடியுது.
நெக்ஸ்ட் வாங்க இந்த ஸ்கீமுக்கு என்னென்ன தகுதிகள் யாராவது வந்து இதுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்கீமுக்கு நம்ம அப்ளை பண்ணுறாங்க. ஒரு தனிப்பட்ட விவசாயம் தான் அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஒரு விவசாய குழுக்கள் இருக்கிறாங்களே அவங்களாம் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். தேர்டு வந்து எஃப்இஓ அல்லது விவசாய தனியார் அமைப்புகள் வந்து இந்த ஸ்கீமுக்கு அவங்களும் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். அது பஞ்சாயத்து அப்ளை பண்ணலாம். பஞ்சாயத்து இருக்காங்களா அவங்க அப்ளை பண்ணலாம். சொசைட்டி இருக்கிறாங்களா கூட்டுறவுகள் அவங்களும் இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நீர் பயண சங்கங்கள்லாம் இருக்குது, ஒரு சில சங்கங்கள்லாம் இருக்குது நீர் பயண சங்கங்கள்லாம். அதுக்கும் அவங்க வந்து இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கீமுக்கு இவங்கலாம் வந்து எலிஜிபிள். அடுத்து இந்த ஸ்கீமுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு பார்க்குவாங்க. ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு, அடுத்து நில ஆவணம் இன்க்ளூடிங் ஹர்ஷா ஹோப்னிங்கிறது, 3 வந்து பேங்க் பாஸ்புக்கு, 4 வந்து டிக்ளேஷன் ஃபார்மு, 5 மொபைல் எண்ணு, மொபைல் ஃபோன் கேட்குறாங்க. மொபைல் இருந்தால் ஓடிபி வரும் அதுக்கு. அடுத்து வந்து பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கிடைக்கிறாங்க. அது வந்து அடுத்து எப்படி விண்ணப்பிக்கலாம் வாங்க. pmkusham.mnrg government.in இந்த வெப்சைட்டில் போங்க. இந்த வெப்சைட் போனால் அப்ளை பண்ணுற லிங்க் இருக்கும். அங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் மேலும் வந்து இந்த ஸ்கீம் பற்றி இன்னும் நிறைய தகவல் கொடுத்துருக்காங்க. அதை அவங்க போய் செக் பண்ணிக்காங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாகவும் போய் பார்த்துக்கலாம் இந்த ஸ்கீம் பற்றி. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.